ஏறாவூர் சந்திவெளி களப்பு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இருவர் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை வேளையிலே குறித்த நபர்கள் இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் கூறினர். சந்திவெளி கிளிவெட்டி பிரதேசத்தில் வசிக்கும் 27 மற்றும் 37 வயதான இரு நபர்களே உயிரிழந்துள்ளனர். இந்த இரண்டு உயிரிழப்புடன் இந்த வருடத்தில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. காலி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவன்கார்டு கப்பலின் ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட 4 கொள்கலன்களுக்கு சீல் வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது கடற்படையினர் மற்றும் காலி துறைமுக போலீசார் இணைந்து குறித்த கப்பலுக்கு பாதுகாப்பளித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யுவன் குணசேகர குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் குற்ற விசாரணை பிரிவினர் அவன்கார்டு ஆயுத கப்பலில் தமது சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். காலி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடனேயே குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவன்கார்டு ஆயுத கப்பல் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.